நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. இன்றைய உலகில் தீமையை நன்மையால் ஜெயிப்பது என்பது நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிரானது போல காணப்படுகிறது. மேலும் அப்படி செய்வது நம்முடைய வழக்கத்திலேயே இல்லாமல் போனதால் அதை செய்வது மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் தீமையை நன்மையால் வெல்வதற்கு விசுவாசம் என்கிற ஒரு படி தேவைப்படுகிறது. எப்படி இருளை வெல்ல வெளிச்சம் வேண்டியதாக உள்ளதோ அப்படியே வெறுப்பை வெல்ல அன்பு வேண்டியதாக உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தீமையை நன்மையினால் வெல்ல எங்களுக்கு உம்முடைய தயவை தந்தருளும். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.